நேயர்களே, முக்கிய செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் மீதான நடவடிக்கை தொடர்பாக பார் கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் காவல்துறை அறிக்கை கிடைத்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வழக்கறிஞர்களை பார் கவுன்சிலில் இருந்து நிரந்தரமாக நீக்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் பேட்டியளித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான வழக்கறிஞர்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் மீதான நடவடிக்கை தொடர்பாக பார் கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது. காவல்துறை அறிக்கை கிடைத்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கை தொடர்பாக பார் கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது. குற்ற வழக்குகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் தலைவர் அமல்ராஜ் பேட்டியளித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கைகள் தொடர்பாக பார் கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் தவறு செய்த எந்த வழக்கறிஞர்களும் இதுவரையும் நாங்கள் இந்த பிராக்டிஸில் விட்டதே கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் பதவியேற்ற பொழுது ஒரு 120 லாயரை குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்களை இந்த பிராக்டிஸ் ப்ரோஹிபிட் பண்ணி வச்சிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த வழக்கறிஞரும் குற்ற செயலில் ஈடுபட்டால் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே பார் கவுன்சில் எச்சரித்துள்ளது. அதற்கு பிறகும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வழக்கறிஞருடைய அந்த குற்ற செயலில் ஈடுபடுவர்களை உடனடியாக பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த செயலில் ஈடுபட்டாலும் இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. இந்த இவ்வளவு வழக்கறிஞர்கள் 116 வழக்கறிஞர்கள் சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. பர்டிகுலரா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்க. அதே போல தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் போல இந்தியாவில் எந்த பார் கவுன்சிலையும் என்ரோல்மெண்ட் ப்ராசஸை வித்தவுட் கிரிமினல் பேக்ரவுண்ட் மட்டும்தான் நாங்கள் என்ரோல் பண்றோம். அதுவும் பர்டிகுலரா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அளவுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அனுப்புவோம். ஒரு என்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன்ல எந்த வழக்கு இருந்தாலும் நாங்கள் என்ரோல் பண்றது கிடையாது. இவர் வழக்கு இல்லாதன்ற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு பார் கவுன்சில் என்ரோல் பண்றோம். இந்த சூழ்நிலையில் நாம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம். குற்ற செயலில் ஈடுபடுற வழக்கறிஞர்கள் குறிப்பாக சமீப காலமாக வழக்கறிஞர்கள் இது போல ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றது அதிகமாக இருக்கிறது. நிச்சயமா இது விஷயமாவும் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். புகார் வருகின்ற எந்த வழக்கறிஞர் மீது புகார் வந்தாலும் அதை உடனடியாக விசாரித்து அவர்கள் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருந்து உண்மை என்று தெரிந்தால் நாங்கள் அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் முதலிடம். அவர்களை சஸ்பெண்ட் செய்யறதுல முதல் இடம் நம்முடைய பார் கவுன்சில் மட்டும்தான் உள்ளது. இந்த அதிகமான வழக்கறிஞர்கள் இது போல ஒரு அஃபென்ஸ்ல வராங்கன்றது இப்ப டிவிலேயே பேப்பர்லாம் கிடைக்குது. இது விஷயமா டெஃபினட்டா மிக விரைவில் நம்முடைய பார் கவுன்சிலுடைய கவுன்சில் மீட்டிங்கை போட்டு இது எப்படி நம்ம எதிர்கொள்றது. ஏன்னா நார்மல் ப்ராசஸ் ஒரு அட்வொகேட்டை ஒரு இது மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்டா உடனே எங்களுக்கு புகார் வரும். புகார்